நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் சரியாக தெரியல. செகண்ட் ட்ரையல் நம்பர் 382. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ஒரு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 14/12/2023. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 526 36, அதாவது 4 6 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் நம்பர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் 6ஆம் நம்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த எந்த நம்பருமே பாஸ் ஆகலை. ஏன்னா வந்த நம்பரு ஒரே ஒரு 6ஆம் நம்பர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி 6ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 நாளாக ஓப்பன் ஆக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 6. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிபிள்ஸாக அடிச்சு விட்டாங்க. நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 கொடுத்துருந்தோம், ஒரு 68 கொடுத்துருந்தோம், அதே மாதிரி ஒரு 26 கொடுத்துருந்தோம், ஒரு 62 கொடுத்துருந்தோம். ஆனால் எல்லாமே ஒரே நம்பராக இருக்கிறதுனால நமக்கு எதுவும் செட் ஆகாமல் போச்சு. எப்பயுமே வந்து ட்ரிபிள்ஸோ ஒரு டபுள்ஸோ அடித்தாங்கன்னா வின்னிங் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து 3 6 அடிச்சு விட்ருக்காங்க. 3 6ல் இன்றைக்கி பிசிஏ எடுத்துட்டாலும் சரி 66 தான். ஏசி ஏபி எல்லாமே 66 தான். ஏபியில் எடுத்தாலும் 66, ஏசியில் எடுத்தாலும் 66, பிசியில் எடுத்தாலும் 66, எல்லாமே 6ஆம் நம்பர் மட்டுமே. அப்படிங்கும் பொழுது நம்ம பிசி தான் நமக்கு மெயின் இல்லையா. நம்ம ஒரு 86 கொடுத்துருந்தோம், இதுவும் பிசி மிஸ் தான். ஒரு 68 கொடுத்துருந்தோம், இதுவும் பிசி மிஸ் தான். இங்கே ஒரு 62 கொடுத்துருந்தோம், இங்கே ஒரு 26 கொடுத்துருந்தோம். மொத்தம் ஒரு 4 அட்டம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணோம். 4 அட்டம்ப்ட்டும் நமக்கு ஃபெயிலியர் தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 15/12/2023 நிர்மல் 359 ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே, இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் எந்த போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மொபைலுக்கு வராது. ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது. நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து உங்களுக்கு புரியாமே போயிடும். அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. ஓகேங்களா. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாமா. ஏ போர்டில் 3 வந்து 27 நாள், 2 வந்து 26 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 3ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 2 வந்து 15 நாள், 3 வந்து 14 நாள், 8 வந்து 17 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 3ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 8 வந்து 42 நாள், 4 வந்து 38 நாள், 3 வந்து 22 நாள், 9 வந்து 14 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 8ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போர்டில் 3, பி போர்டில் 3 அல்லது 8, சி போர்டில் 8 அல்லது 9 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங்கில் இப்படி தான் வருது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 83 85 89, 38 35 39, 58 53 59, 98 93 95, 29 92 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் 3 இடத்துல அடிச்சிருக்காங்க. அதாவது ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கனால இன்றைக்கி கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ட்ரிபிள்ஸ் அடித்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து எந்த மாதிரி வேணால் கேம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக உட்காரது சிரமம் தான். அதனால் வந்து பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் நான் கொடுத்துருக்கிறேன். வழக்கமாக எடுக்கிற பேட்டர்ன் பிரகாரம் தான் எடுத்துருக்கிறேன். இதில் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா 85 58 59 95ன்னு உங்களுக்கு 4 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 4 செட்டு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா நீங்கள் இதில் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெறுவோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, அதோட பவர் 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு 8 3 தான் வருது. அதாவது 3 6 அடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பேட்டர்னை பார்க்கும்பொழுது 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் தான் தொடர்ந்து வந்து சுற்றி வருது.
அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ளே உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த 8ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் எடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8 அதோட பவர் 3, 3 அதோட பவர் 8, அதனால் 2 நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எடுத்து வந்திருக்கிறேன். நம்ம கணக்கில் இப்படி தான் வருது ஃபார்முலாவில். ஸோ அதனால் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராவது வரணும், இல்லை 2 நம்பருமே வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ நாளைக்கு ரிசல்ட் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரிசல்ட் அங்கே அடிச்சிருக்கிறது 6ஆம் நம்பர்னு அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா கேம் எந்த பக்கம் வந்து விழுகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா ட்ரிபிள்ஸ் அடித்தாங்கன்னாவே அடுத்தா கொஞ்சம் குழப்பமான கெஸ்ஸிங் தான் வரும். அன்சோல்டு அடிக்கிற பொழுதும் ட்ரிபிள்ஸ் அடிக்கும் பொழுதும் கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து தாறுமாறாக தான் வரும். ஏன்னா ஒரே நம்பர்ஸ் இருக்குங்களா, ஒரே வெவ்வேறு எண்கள் இருந்தால் கணக்கு கரெக்டாக வரும். ஒரே நம்பர் இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆல் போர்டில் 8 அல்லது 3 உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதாங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. உங்கள் கணக்கில் இதேமாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசியில் நமக்கு இப்படி தான் வருது. ஓகேங்களா, 9 வந்து ஸ்ட்ராங்காக இறங்கணும். அப்படி 9 மிஸ் ஆனால் 5ஆம் நம்பர் இறங்கணும். இது எந்த மாதிரி இறங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ராங்காகவும் சொல்ல முடியல. ஏன்னா வந்து நம்ம அடிச்சிருக்கிற ரிசல்ட்டு 6 6 6 அடிச்சிருக்கிறதுனால எந்த பக்கம் வந்து கரெக்டாக விலகுன்னு சொல்ல முடியல. எனக்கு வந்து பிசியில் இப்படி தான் இறங்குது, 9 5 தான் என் கணக்கில் வருது. உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 9ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் எடுத்து வந்துக்கிறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி எடுத்து பார்த்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. அதனால் நாளைக்கு லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 3 டிஜிட் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா 983, 938, 958, 598, 985, 935, 953, 593, 589, 539, 859, 895, 892, 829 எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம், அல்லது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் 3 டிஜிட் கூட பாஸ் ஆகலாம். ஸோ இப்போ அடிச்சிருக்க ரிசல்ட் வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 3 6ஆம் நம்பர் அடித்து வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ரை பண்ண கூட வேண்டாம். ஏன்னா வந்து 3 6ஆம் நம்பர் அடிச்சிருக்கனால கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். அதனால் லிமிட்டாக பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.